இங்க பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு கன்னியாஸ்திரிக்கு படிக்கிறதுக்காக ஒரு காலேஜுக்கு வந்திருப்பாங்க. ஆனா அந்த இடத்துல இருக்க ஒரு பையன் இந்த பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிக்கிறான். கரப்பாம்பூச்சி எங்க பார்த்தாலுமே இந்த பொண்ணு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ஏன் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டு இருக்குன்னு சொல்லி இவனு கேட்க ஆரம்பிக்கிறான். அப்பதான் அந்த பொண்ணோட சோகமான கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸ்கூல் படிக்கும்போது சார் ஒருத்தர் இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்திருக்காரு. அந்த நேரத்துல கண்ணாடியில கரப்பாம்பூச்சி ஒன்று சுத்தி இருந்திருக்கு. சார் தப்பா நடந்துகிட்ட விஷயத்த கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சொல்றாங்க. அவங்க எல்லாருமே அந்த சாருக்கு அகைன்ஸ்டா செருப்பெத்தி நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கு இந்த விஷயம் தெரிய வர ஸ்கூலோட பேர் கெட்டுருமோன்னு சொல்லி எல்லா பழியுமே இந்த பொண்ணு மேலே போட்டு இந்த பொண்ணு ஸ்கூல் விட்டு தூக்கிடுறாங்க. தன்னோட பொண்ணு தான் தப்பு பண்ணிருப்பாலும் சொல்லி அவங்க அப்பாவும் நினைச்சிடறாரு. அதனால இந்த பொண்ணு கிட்ட பேசுறதே ஸ்டாப் பண்ணிட்டாரு. இந்த பொண்ணை கன்னியாஸ்திரி ஆகிறதுக்காக ஒரு சர்ச்சிலையும் கூட்டு போய் சேர்த்துறாரு. அந்த சார் தப்பா நடந்துக்கின சம்பவத்துக்கு அப்புறம் எங்க கர்ப்பாம்பூச்சி பார்த்தாலுமே அந்த சாரோட ஞாபகம் இந்த பொண்ணுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. அதனாலே கர்ப்பாம்பூச்சி பார்த்ததுமே இந்த பொண்ணு சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. இவன் ஆறுதலா பேசுறதே அந்த பொண்ணோட மனசை கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. இந்த பொண்ணை என்டர்டெயின் பண்றதுக்காகவே கழுத்து ஃபுல்லாவே மண்ணால முடிகிறான். அவங்களும் ஜாலியா டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு கொஞ்சம் கொஞ்சமா மண் எடுத்து அவங்களோட தலை ஃபுல்லாவே மூட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பதான் நம்மளுக்கு ஒரு விஷயத்தை ரிவீல் பண்றாங்க. இந்த பொண்ணு ஒரு சரியான சைக்கோ. இவங்களோட அப்பாவும் ஒரு சைக்கோவா தான் இருந்திருப்பாரு. அவங்களோட அம்மாவே கொண்டு அதை போட்டோ ஷூட்டா எடுத்திருந்திருப்பாரு. டே பை டே அந்த டெட் பாடியை போட்டோ எடுத்துக்கிட்டே இருக்காரு. அதுல வேற கர்ப்பாம்பூச்சி தான் அவங்களோட குழந்தைக்கும் குடுத்திருப்பாங்க. இந்த பொண்ணு சின்ன வயசுல இருந்தே அந்த கர்ப்பாம்பூச்சி சாப்பிட்டு பழகுனதுனால தான் இதே மாதிரியே பழக்கம் அவங்களுக்கும் வந்திருக்கு. இந்த பொண்ணு சைக்கோன்ற விஷயம் சர்ச் ஃபாதருக்கு தெரிஞ்சிருக்காது. அதனால அவங்களோட அப்பா கிட்ட இருந்து காப்பாத்தி இந்த பொண்ணை கூட்டு வந்து இங்கே வளர்க்க ஆரம்பிச்சிருப்பாரு. ஸ்கூல் டைம்ல இந்த பொண்ணுங்க அந்த மாதிரி சொன்ன எல்லா கதையுமே போய் தான் இந்த எந்த விஷயமே தெரியாம இந்த பையனை லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அதனால இந்த பொண்ணு அவனோட கதையை முடிக்கிறாங்க. அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க.